நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் கடைசி கால அபிஷேக ஆசீர்வாதத்துக்காக கூடி வர ஆண்டவர் நமக்கு பெரிய கிருபை கொடுத்தார். தடைகள் இருப்பது போல் சில சூழ்நிலைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்து நல்ல பாடல் வேலைகள், ஜெப வேலைகள், கடைசி காலம் எப்படி இருக்கும், கடைசி கால அபிஷேகம் நமக்கு என்னெல்லாம் கொடுத்து நம்மளை பலப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இன்னும் நம்ம ஜெபிக்கணும். இன்னும் நம்ம ஜெபிக்க தேவன் பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், இறக்க வைக்கும் தேவனாலே எல்லாமே கைகூடும் பாடலை பாடி நெகேமியா மேலே இறங்கின அந்த அறிவை உணர்த்தும் அபிஷேகம் இறங்கணும். இறக்கம் வைக்கும் எல்லாமே கை கூடும், நமக்கு எல்லாமே இறக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை இதைப்பவனாலும் அல்ல, விளையை செய்யும் தேவனாலே விளையை செய்யும், எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை இறக்கம் வைக்கும் தேவனாலே கை கூடும், நமக்கு எல்லாமே கட்டுவதாலும் அல்ல, அவள் காப்பதினாலும் அல்ல, கட்டுவதாலும் அல்ல, கருணையுள்ள தேவனாலே கருணையுள்ள, கண்ணீரெல்லாம் நீங்கும், கண்ணீரெல்லாம் நீங்கும், இரக்கம் வைக்கும், நமக்கு எல்லாமே கை கூடும், ஆற்றலினாலும் அல்ல, பல சக்தினாலும் அல்ல, ஆற்றலினாலும் அல்ல, பல சக்தினாலும் அல்ல, அசைவாடும் அகிலத்தை நான் ஜெயிப்பேன், அகிலத்தை நான் ஜெயிப்பேன், இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், எல்லாமே கை கூடும், ஓடுவதாலும் அல்ல, ஓடுவதாலும் அல்ல, அன்பு செய்யும் தேவனாலே அன்பு செய்யும், வெற்றி மேல் வெற்றி பெறுவேன், இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், எல்லாமே கை கூடும், இரக்கம் வைக்கும்
எல்லாமே கை கொடுமா, வெற்றி மேல் வெற்றி கிடைக்குமா, உலகத்தையே ஜெயிக்கலாமா. அவ்வளோ பவர் இருக்குது இதில். அறிவை உணர்த்தும் அபிஷேகம் எல்லா அபிஷேகத்திலும் இருக்குது. நூற்றுக்கணக்கான அபிஷேகத்தை நம்ம தியானித்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். அவ்வளோ அபிஷேகம்லாம் நமக்குள்ளே இருக்க போய் தான் நம்மளாம் நிலைச்சு நிற்க முடியுது. இல்லைன்னா பிசாசு நம்மளை பஞ்சா எங்கேயா பறக்க வச்சுருவான். இன்றைக்கி அவங்க தான் பறந்து போவாங்களே ஒழிய நம்மளை யாரும் இணைச்ச முடியாது, அசைக்க முடியாது. காரணம் அபிஷேகம், ஆண்டவருடைய ஆவி. ஆண்டவருடைய ஆவிக்காக நம்ம போராடி ஜோபனுக்கு எவ்வளோ பிரயாசப்பட்டு வாரோம். நம்ம வாரது, போகிறது, செய்கிறது, கொள்வது ஒன்று கூட வேஸ்ட் ஆகாது. எல்லாம் கண்டிப்பாக நடக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிடுமா. அறிவை உணர்த்தும் அபிஷேகம். குடும்பத்துக்குள்ள திடீர்னு வந்துடுது பிரச்சனை, அறிவை உணர்த்தும் அபிஷேகத்தால் அதை அடக்கணும். ஊழியத்தில் திடீர்னு பிரச்சனை, அறிவை உணர்த்தும் அபிஷேகத்தால் அடக்கணும். வேலை செய்கிற இடங்களில், தொழிலில், பிரயாணங்களில் சாதாரணமாக போயிட்டுருக்கிற மாதிரி தெரியுது. அறிவை உணர்த்தும் அபிஷேகத்தால் எல்லோரும் ஜெபம் பண்ணணும். நானும் ஜெபம் பண்ணணும், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணணும். அறிவை உணர்த்தும் அபிஷேகம் ஒரு நெகேமியாவுக்குள்ள எவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்யுது. நமக்கு எதிர்ப்பு வந்தாலும் ஒன்று நம்ம மேற்கொள்ளாது, நல்லா ஜெபம் பண்ணுவோமா. கருத்தாக ஜெபம் பண்ணுங்க, கருத்தாக ஜெபம் பண்ணுவோம். நல்ல வாய் திறந்து ஜெபம் பண்ணுவோம், மனம் திறந்து ஜெபம் பண்ணுவோம். நெகேமியாவை போல ஜெபம் பண்ணுவோம். நெகேமியாவுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் எங்களுக்கு வேணும். ஆண்டவர் வேணும். ஆண்டவருக்கு தரக்கூடிய ஒரு வேலை நிச்சயமாக தருவார். யாராவது ஒருவர் ஜெபிப்போமா. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். இன்னொரு தடவை ஜெபம் பண்ணுவோம். ஆமென், ஆமென். ஆமென். நடக்கட்டும். ஆமென். வரக்கூடாது. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். நல்லா செய்யணும், முழு பலத்தோடு செய்யணும். ஆமென். ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நாம் எந்த சூழ்நிலையிலும் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடி அறிவை உணர்த்தும் வசன அபிஷேகத்தோடு நிலைத்திருத்து இந்த
அபிஷேக பாடலோடு நினைத்திருந்து, இந்த அபிஷேக ஐக்கியத்தோடு நினைத்திருந்து கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வோம். கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துடைய திவ்ய சுபாவம். அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்துடைய திவ்ய சுபாவம் என்னன்னு கேட்டால் அல்லேலூயா. என்ன சொன்னாலும் அல்லேலூயா தான் சொல்லணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் எடுத்துக்காங்க. மத்தேயு 26:6 வசனம். ஒரு குஷ்டரோகி வீடு. அந்த வீட்டில் யார் உட்காந்துருக்கா? யாரும் போக மாட்டாங்க. ஆனால் இயேசு என்ன செய்யிட்டார்? போயிட்டு அங்கே இருக்கையில் ஒரு ஸ்திரீ செய்த ஒரு பெரிய கிரியைகளை இதில் வாசிக்கிறோம். விலையேற பெற்ற வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும்போது தைலத்தை சிரசின் மேல் ஊற்றினாள். நல்லா இருக்கு. அந்த அம்மாவுடைய உள்ளத்தில் ஆண்டவருக்கு ஒரு பெரிய காரியத்தை நம்ம என்ன செய்யணும். அது சம்பாத்தியம் பண்ண எவ்வளோ காலங்கள் ஆச்சோ, என்ன காலங்கள் ஆனாலும் இது ஆண்டவருக்குன்னு நம்ம நியமித்தது, ஆண்டவருக்குன்னு இதை செய்யணும்னு சொல்லி செய்தாங்க. அங்கே என்ன நடக்க பாருங்கள். தூர போன ஆட்களில் யார்? சீசர்கள் தான். இதை பார்த்துக்கிட்டே இருந்து என்ன செய்தாங்களா? விசனம் அடைந்துன்னா என்ன அர்த்தம்? போவோம். இப்போ நமக்கெல்லாம் இப்போ சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு அன்றைக்கி என்ன வந்திருக்கு? விசனம் அடைஞ்சுன்னா அவங்க முகம் எப்படி இருந்திருக்கும் நமக்கு தெரியும். விசனம் அடைந்து உடனே ஒரு ரேட்டு போட்டாங்க. உடனே ஒரு ரேட்டு என்ன செய்யிட்டாங்க? ரொம்ப விசேஷமான ஆட்கள் மனசுக்குள்ளே ரேட்டு போட்டுருவாங்க. தாழ் வேண்டாம், பேனா வேண்டாம், வேறு ஒன்றும் வேண்டாம், மனசுக்குள்ளே என்ன செய்வாங்க? போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இதெல்லாம். இந்த வீண் செலவு என்னத்திற்கு? அவங்க பார்வைக்கு என்ன தெரியுது? எப்படி தெரியுதுன்னு கேட்டால், வீணாக இந்த காரியத்தை இந்த அம்மா செய்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வாசிங்க. இதை ரேட்டு இதுக்கு ரேட்டு நிறையா இருக்குது. இதுக்கு ரேட்டு எவ்வளோ இருக்குது? நிறையா இருக்குது. விற்று அதை யாருக்கு? தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். ஆண்டவருடைய சுபாவத்தை பாருங்கள். இவளை போட்டு ஏன் அவளை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவள் என்கிட்ட என்ன செய்துட்ருக்கா? நற்கிரியை செய்திருக்கா. தரித்திரர்கள் ஒன்று விட்டு போக மாட்டான். நீயும் தரித்திரராக தான் இருப்ப, உன் கூட சேர்ந்தவங்களும் தரித்திரதாக தான் இருப்பாங்க. வாசிங்க. என்னுடைய எதிர்கால காரியங்களை குறித்து அவளுக்கு ஒரு தரிசனம் கிடைச்சிருக்கு. அதை செய்கிறதுக்காக இந்த விலையேறப்பட்ட தைலத்தை செய்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வருஷம் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் சொல்லப்படும். இன்றைக்கி உலகம் முழுவதும் எங்கே போய் பார்த்தாலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 13வது வசனமா? 13வது வசனம். இந்த சுவிசேஷம் வாசிங்க.
உலகம் முழுவதும் என்ன நினைப்பது போல் யாரையும் நினைப்பாங்க? இந்த அம்மாவை நினைப்பாங்க. நீங்கள் ரேட்டு போட்டு போய்விட ஆள்கள் போக வேண்டியதான். ஆண்டவர் திவ்ய சுபாவம் என்னன்னு சொன்னால், என்ன இந்த அளவுக்கு கனம் பண்ண அந்த ஸ்திரீக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அதை நம்ம சமாளித்து அவளுடைய பெயரை உலகம் முழுவதும் என்ன செய்யணும், பிரசவப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆக்கணும்னு சொல்லி ஆண்டவர் செய்கிறார். இன்றைக்கு நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி எங்கே போனாலும் மத்திய என்ன சுவிசேஷம் 26:13 எடுத்தால் வேறு வசனம் இராது. யார் தான் இருக்குவா? அவர் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவம் என்னன்னு சொன்னால், அவரை கனப்படுத்தும் போது அவர் நம்மளை உயர்த்துவார், கனப்படுத்துவார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவரை நம்ம கனப்படுத்தணும். நம்முடைய வார்த்தையினாலும் அடக்கையினாலும் கனப்படுத்தும் போது அவர் நம்மை கனப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக கனப்படுத்தி வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லோரும் ஜெபம் பண்ணிடுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணிடுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை நம்ம கனப்படுத்தும் போது இடையூறுகள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், நூதனமான சூழ்நிலைகள் வரலாம். எது வந்தாலும் தேவன் பார்த்து கொள்வார். எது வந்தாலும் தேவன் பார்த்து கொள்வார். என்னை கனம் பண்ண இந்த ஸ்திரீக்கு நான் கனம் பண்ணணும். அந்த கனம் சாதாரண கனமாக இருக்கக்கூடாது. உலகம் முழுவதும் இவள் செய்தது மத்தேயு 26:13 எழுதப்பட்டது. அதே போல் உங்களையும் என்னையும் நம்ம எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். தேவன் வருகின்றார் வேகம் இறங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி, பூமிதனை நியாயம் தீர்த்தி, பூலோக மக்களும் கண்டிடும் இயேசு கிறிஸ்து வருகின்றார். இந்த கடைசி காலத்தில் கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஏழாம் தலைமுறை ஏனோ குறைத்த எல்லாம் நிறைவேறும் நெருங்க இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் நடுங்குவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. நம்மை விரோதித்த அவபக்தரை எம்மை வழிகள் செல்லாதவரே, ஆண்டவராயிரம் அந்நாளிலே நியாயம் தீர்த்திடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார். இந்த கடைசி கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே.
எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய். எல்லா நீதிக்கும் கூலி பெறுவாய். கல்வாரி சிலுவை தேடுவாய். கர்த்தரை நம்பி தப்பிடுவாய். இயேசு கிறிஸ்து இந்த கடைசி காலத்தில் கர்த்தரை கூத்திர கண்கள் யாவோ. கர்த்தரை கூத்திர கண்கள் யாவோ. அந்தே கிறிஸ்தண்டை அழிந்து மாள இருபுறம் அருக்குள்ள பாலால் நெருப்பாக சுத்தம் செய்வார். கடைசி காலத்தில் கொத்தின கண்கள் யாவோ கண்டு புலம்பிடும். முடிந்தவர்கள் எழும்பி நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபித்து சில விண்ணப்பங்களை வைத்து நாம் முடிப்போம். முடிந்தவர்கள் எழும்பி நின்று கொள்ளுங்கள். முடியாத உட்கார்ந்து நம்ம ஜெபிப்போம். இயேசு வருகிறார். அவர் சீக்கிரம் வருகிறார். ஆமென். இந்த கடைசி காலத்தில் கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடும். எதை விதைத்தாயோ அதே அறுப்பாய். எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவாய். கல்வாரி சிலுவை அண்டிடுவாய். கர்த்தரை நம்பியே தப்பிடுவாய். உலகம் முழுவதும் ஒரு பெரிய மாற்றம் வரட்டும்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் உலக தலைவர்களுக்குள்ளாக பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும். பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும். கடைசி காலத்தில் வஞ்சிக்கப்படாதபடிக்கு கடைசி காலத்தில் நெகேமியா மேல் இருந்த அந்த அந்த விசேஷித்த அறிவின் அபிஷேகம் இறங்கி நான் பாடின பாடல்கள் எல்லாம் இறங்கவும் ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கவும் நம்ம எல்லாரும் பிரயாசப்பட்டு இந்த இடத்துல வந்ததற்கு ஒரு முகாந்தரம் ஒன்று உண்டு. ஆண்டவர் நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். நம்மை அவர் அழைத்திருக்கிறார். நம்மை வழி நடத்துவார். இன்னும் தீராத பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைத்து ஊழியத்தில் சிறப்பான முறையில் கர்த்தர் ஒவ்வொருவரையும் வரங்களோடு வல்லமையோடு எடுத்துரைப்பார். எல்லா வரங்களோடும் எல்லா கனிகளோடும் ஆவிக்குரிய ஊழியங்களோடு கர்த்தர் நம்மை நடத்துவார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். குடும்பத்தில் இருக்க எல்லா வியாதிகளும் மாறும்படியாக குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீரும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஒருபோதும் அவர் நம்ம கைவிட மாட்டார். ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீங்கப்பா. ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாக மகிமையடைய போவதற்காக வழி நடத்துவீங்க. அந்த ஆவி எனக்கு தாரு. ஆவி எங்களுக்கு தாங்க ஏசப்பா. அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க. அபிஷேகத்தை தாங்க ஏசப்பா. அந்த அந்நிய பாஷை எங்களுக்கு தாங்க. அந்நிய பாஷை அடையாளத்தோடு எங்களுக்கு தாங்க. அந்த அபிஷேகம் வேணும். இந்த திவ்ய சுபாவம் எங்களுக்கு வேணும். சுபாவம் வேணும். உங்களை நாங்கள் கனம் பண்ணணும் ஆண்டவரே. நாங்கள் கனம் பண்ணணும் ஏசப்பா. எவ்வளவு கனம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நீர் எங்களை கோடி மடங்காக காணப்படுத்துகிறீப்பா. ஒரு ஆண்டவரே சுகோதரி செய்த காரியத்திற்கு சுவிசேஷம் உலகம் எங்கெல்லாம் அங்கெல்லாம் உன்னுடைய செய்த காரியம் சொல்லப்படும் என்று சொல்லி இன்றைக்கு இதே திவ்ய சுபாவம் ஆண்டவர் விட்டு மாறலை. அவர் எனக்கும் செய்வார், உங்களுக்கும் செய்வார், ஒவ்வொருவருக்கும் செய்வார். அதற்காக எல்லாரும் நன்றி சொல்லி ஆமென் ஆமென் ஆமென்.
நன்றி நன்றி நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் நன்றி சொல்லிடுவோம். ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆமென் 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 இயேசப்பா. ஆமென் 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 ஆமென். ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆமென் 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 ஆமென். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தடைப்பட்ட காரியத்தை நடத்தி காட்டுவார். தடைகள் எல்லாம் நீக்கி உன்னை மகிழ்ச்சியா. தடைப்பட்ட காரியத்தை நடத்தி காட்டுவார். தடைகள் எல்லாம் நீக்கி உன்னை மகிழ்ச்சியாக்குவார். அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார் இயேசு, இன்றைக்கு செய்வாரே. அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார் இயேசு, இன்றைக்கு செய்வாரே. நோயில் இருந்து விடுதலை இயேசு தருவார். கையில் இருந்து விடுதலை இயேசு தருவார். நோயில் இருந்து விடுதலை இயேசு தருவார். விடுதலை இயேசு தருவார். அற்புதம் செய்வார் இயேசு அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார் இன்றைக்கு செய்வார், அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார். குருடனை விட குருடனுக்கு அற்புதம் செய்பவர். நம்பி வந்த உங்களுக்கு அற்புதம் நற்புடவருக்கு அற்புதம் செய்தவர், நம்பி வந்த உங்களுக்கு அற்புதம் செய்வார், இயேசு. அற்புதம் செய்வார், இன்றைக்கு செய்வார், அற்புதம் செய்வார் இயேசு. அற்புதம் செய்வார். இன்றைக்கு செய்வார். எல்லாரும் ஒரு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடுவோமா? நன்றி இயேசப்பா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடுவோம். அற்புதம் செய்தவருக்கு நன்றி சொல்லிடுவோம். நன்றி நன்றி. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி இயேசப்பா. இந்த கடைசி கால அபிஷேக ஜெபத்துல கடைசி கால அபிஷேக ஜெபத்துல ஆண்டவரே கடைசி கால அபிஷேகம் இறக்கி விட்டதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். என் வீட்டில் என்னை நிரப்பி வையும். ஆமென். ஐக்கியத்தில் நிரப்பி வையும். இப்படி வேலை நிரப்பும், செய்ய இடங்களில் நிரப்பி வையும். நிரப்பி வையும். எங்கு சென்றாலும் அபிஷேகத்தோடு செல்ல, அபிஷேகத்தோடு செல்லணும், அபிஷேகத்தோடு பாட அபிஷேகத்தோடு வாழணும். எங்களை தொடர்ந்து கிருபையை தாரு பாப்பா. உம்முடைய கிருபையை தாங்க. எங்கள் வீடுகளில் அற்புதம் நடக்கட்டும். அற்புதம் நடக்கட்டும். சரீரத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். சரீரத்தில் அற்புதம் நடக்கட்டும். உடைய வருகைக்கு முன்பாக நான் அதிகமாக ஊழியம் செய்ய, ஆமென். இன்னும் அதிகமாய் ஊழியம் உதவி செய்யணும். செய்ய, ஊழியம் செய்ய விரும்புகிறேன். ஆமென். தடைகள் இருக்கு, தடைகள் எல்லாம் மாறி போகட்டும் பாப்பா. மாறி போகட்டும். ஊழியம் செய்ய விரும்புகிறேன். ஆமென். சாத்தான் என்னை தடை செய்கிறான். சாத்தான் தடை செய்கிறான். தடைகள் எல்லாம் மாறி போகட்டும் ஐயா. எல்லாம் மாறட்டும். ஊழியம் செய்ய விரும்புகிறேன். சூழ்நிலை சரியில்லாம இருக்கு, எல்லாத்தையும் மாற்றி போட மாட்டவர். எல்லாத்தையும் மாற்றி போ. இன்றைக்கு ஜெபிக்க வந்திருக்கிற எல்லாரையும், எல்லாரையும் இன்றைக்கு ஜெபிக்க வந்திருக்கிற எல்லாரையும், எல்லாரையும் எல்லா பெரியவர்களையும் வாலிபர்களையும் வாலிபர்களையும் சகோதரிகளையும் சகோதரர்களையும் உடைய ஆவியினால் நிரப்பும். ஆவியினால் நிரப்பும். நெகேமியாவுக்கு கிடைத்த அந்த அபிஷேகம், அறிவை உணர்த்த அறிவை அபிஷேகம், உணர்த்த அறிவை அபிஷேகம் உணர்த்த அபிஷேகம் எங்கள் செயல்பட இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும், 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 வல்லமை இறங்கட்டும், வல்லமை 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 இறங்கட்டும் 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 இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், சகாரா வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், எல்லார் மேலே வல்லமை இறங்கட்டும், எல்லார் இறங்கட்டும், மேலே இறங்கட்டும், எல்லார் மேலே வல்லமை இறங்கட்டும், வல்லமை வல்லமை இறங்கட்டும், வல்லமை 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 இறங்கட்டும். வல்லமை ஒவ்வொரு மேலும் எல்லார் வல்லமை வியாதிகள் இறங்கட்டும், மறையட்டும், வல்லமை பலவீனங்கள் இறங்கட்டும். மாறட்டும், எல்லா பிசாசுடைய கிரியைகள் பிசாசு அழியட்டும், கிரியைகள் அழிக்கப்படட்டும், கையுடைய கிரியைகள் தடைப்பட்ட காரியங்கள் அழியட்டும். நடக்கட்டும். வல்லமை இறங்கட்டும் ஐயா. வல்லமை 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 தெளிவாக காரியங்களை செய்ய உதவி அற்புதம், செய்யும். எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கட்டும். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஆமென் நம்மை அழைத்து வந்து ஆமென் நம்மோடு பேசி ஆசீர்வதித்து ஆமென். நம்முடைய பிரயாணங்களை வாய்க்க செய்து விட்டதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். சூத்திரம் சூத்திரம். அன்புடைய சுவாமி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை சுகத்தோடு கொண்டு வந்து சுகத்தோடு கொண்டு அனுப்புகிறீர். நாங்கள் விடுதலையோடு போகிறோம் ஆண்டவர், ஆமென். விடுதலையோடு போறோம், விடுதலையோடு போகிறோம் ஆண்டவர். விடுதலையோடு போறோம். உம்முடைய திவ்ய சுபாவம் திவ்ய சுபாவம் எங்களோடு இருக்குது ஆண்டவர். உங்களோடு இருக்கட்டும்.
அதுக்குரிய பலன் நிச்சயமாக நீ தருவீரப்பா. பலனை நிச்சயமாய் தாங்க. அபிஷேகம், ஆண்டவருடைய வசனங்கள், பாடல்கள் எல்லாம் எங்களோடு கூடியது கிரியை செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வந்திருக்க எல்லாரையும் இப்படி நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஒரு குறை இல்லாமல் உதவி செய்யும். நாளை நடக்கிற கூகுள் பேட்டி ஊழியத்தை ஆசீர்வதியும். சனிக்கிழமை நடக்கிற உபவாச ஜெபத்தையும், ஞாயிறு திங்கள் சென்னையில் நடக்கிற ஊழியத்தை ஆசீர்வதி. வந்திருக்கவங்க எல்லாரையும் ஆசீர்வதி. வந்திருக்க எல்லாரையும் ஆசீர்வதி. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதி. இடங்கொள்ளாமல் போக மட்டும் இடங்கொள்ளாமல் போகப்பட்டும் ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக தாழ்மையோடு நான் நன்றி சொல்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லா ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.